ராசிகளையும் அந்த கோவர்தன மலையை தூக்கி அத்தனை பேரையும் காப்பாற்றினான் கண்ணன். அப்போ என்ன ஆச்சுன்னா, இந்திரன் மழையை பெய்வித்தவர் 3 நாள் தொடர்ந்து கொட்டினான். அசரவே இல்லை கண்ணன், அத்தனை பேரையும் காப்பாற்றினான். அப்போ இவன் அசந்து போயிட்டான். என்னடா இது, தப்பு பண்ணிட்டோமே, இவனை ஏதோ மாடு மேய்க்கிற பையன்னு நினைச்சிட்டோம், இவ்வளவு நன்றாக இத்தனை ஜீவராசிகளையும் காப்பாற்றுகிறான்னா நான் இந்திரனா இருந்த என்ன பயன் அப்படின்னு தோணுச்சு. நேரடியா வந்து பகவானுடைய திருவடியில விழுந்தான். கண்ணனம் பெருமாளை வணங்கினார். கண்ணனம் பெருமாளுக்கு ஒரு பெரிய பட்டாபிஷேகம் பண்ணினார். அந்த பட்டாபிஷேகத்துக்கு கோவிந்த பட்டாபிஷேகம்னு பெயர் வைத்தார்கள். ஆகையினால இந்த கோவிந்த பட்டாபிஷேகமே இந்த கண்ணனுக்கு கிடைச்ச மிக உயரிய விருதாக அமைந்தது. அதனாலேதான் கண்டாள் நாச்சியாரும் குறையொன்றும் இல்லாத கோவிந்தான்னு சொல்லி இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை ரொம்ப அழகாக பேசினார். ஆகையினால பாகவதத்துல கண்ணனம் பெருமாளுடைய லீலா வினோதங்களில மிக வசத்தியானது அப்படின்னு சொன்னால் இந்த கோவர்தனகிரியை தூக்கி பிடித்து அத்தனை ஜீவராசிகளையும் காப்பாற்றினது அப்படிங்கிறதாக அமைந்திருக்கிறது என்பது நம்முடைய பூர்வர்கள் முன்னோர்கள் சொல்லி வைத்ததாக இருக்கிறது. பாகவதம் 12 ஸ்கந்தம், 10வது ஸ்கந்தம் ஒரு நாள் சொல்லா 10வது. ஆகையினால அடியேனுடைய பூர்வர்கள் சொல்லி வைத்த விஷயத்தை ஏதோ அடியேனுக்கு தெரிந்த அளவிற்கு உங்களிடத்துல தெரியப்படுத்தி இருக்கிறேன் என்பதாக சொல்லி நல்லதொரு வாய்ப்பை நல்கியுள்ள அனைவருக்குமே அடியேனுடைய உலங்கணிந்த மனங்கணிந்த நன்றிகளை எல்லாம் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசே ஸ்ரீ அஸ்தகிரிநாதாய தேவராஜாய மங்களம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா.